அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 3 தொகுதிகளில் பிஜேபியை முந்தும் நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சி 2010ஆம் ஆண்டிலிருந்து தனது சமூக பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. நாம் தமிழர் கட்சி தமிழ் மண், தமிழர் நலன், தமிழ் தேசியம் போன்றவற்றை தொடர்ந்து கூறி வருகிறது. எனவேதான் தமிழ் விரோத அரசியலை கையில் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று கொள்கை அளவில் கூறியதோடு மட்டும் அல்லாமல் தொடர்ந்து இந்த கட்சிகளோடு கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டு வருகிறார். இதேபோன்று தேசிய கட்சிகளும் கூட தமிழ் விரோத அரசியலையே மேற்கொண்டு வருகிறது. எனவேதான் திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சி என்ற எந்த கட்சியுடனும் தாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை என்று அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் கூறி வருகிறார். இதன் வெளிப்பாடாகவே 2010ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கினாலும் கூட 2024ஆம் ஆண்டு வரையிலும் நாம் தமிழர் கட்சியானது 8 தேர்தல்களை சந்தித்துள்ளது. இந்த 8 தேர்தல்களிலும் தனித்தே போட்டியிட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் தொடர்ந்து 8 தேர்தல்களாக சீராக உயர்ந்து வருகிறது. இது அக்கட்சியினுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் 18வது மக்களவை தேர்தலானது இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தலிலும் 4 முனை போட்டியே நிலவியது. இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே களமாடியது. 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் 20 பெண் வேட்பாளர்களையும் 20 ஆண் வேட்பாளர்களையும் அறிவித்து சமூக சீர்திருத்த சிந்தனையை மேலோங்க வைக்கும் திட்டமாக உருவாக்கி இருந்தார். இது மட்டும் அல்லாமல் டெல்டா பகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு வங்கி சமீப காலமாக உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் போன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி உயர்ந்துள்ளது. இது மட்டும் அல்லாமல் கிருஷ்ணகிரி தொகுதியிலும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வாக்கு வங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாத தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வன்னியர் வாக்குகளை அறுவடை செய்கிறது என்றும், இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடாத தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கணிசமாக பட்டியல் இன மக்களின் வாக்குகளை அறுவடை செய்கிறது என்றும், இதேபோன்று சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகளில் 1.5% 2.5% வரையிலும் பெறுகிறது என்றும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு அதிகமாக உள்ளது. இந்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெறுவதாகவும் கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரலாற்றை நாம் காணலாம். 2010ஆம் ஆண்டு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி 234 இடங்களில் தனித்து போட்டியிட்டது. இதில் 117 ஆண் வேட்பாளர்களும் 117 பெண் வேட்பாளர்களும் போட்டியிட்டார்கள். 1.07% வாக்குகளை பெற்றிருந்தது. 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 2.15% வாக்குகளை பெற்றிருந்தது. 2009ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தை பெற்றது. இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள ஒரு அரசியல் கட்சி பெற்றுக்கொண்டது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 இடங்களில் போட்டியிட்டு 3.15% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த தேர்தலிலும் 20 பெண் வேட்பாளர்கள் 20 ஆண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. 18 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும் அடுத்த 4 தொகுதிகளுக்கு 2வது கட்டமாகவும் நடைபெற்றது. இதிலும் 11 பெண் வேட்பாளர்கள் 11 ஆண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 3.15% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலில் இதைவிட கணிசமாக பெற்றிருந்தது. இதேபோன்று புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி 4.72% வாக்குகளை பெற்றிருந்தது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 3,10,896 வாக்குகளை பெற்று 6.72% பெற்றிருந்தது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற
திரு சீமான் அவர்கள் சென்னையின் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு 6.35% வாக்குகளை பெற்றிருந்தது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் 20 பெண் வேட்பாளர்களையும் 20 ஆண் வேட்பாளர்களையும் நிறுத்தி போட்டியிட்டுள்ளது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கணிசமாக உயரும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் காளியம்மாள் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பனின் மகளான வித்யா வீரப்பன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். தஞ்சாவூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவரான ஹுமாயூன் கபீர் என்பவர் போட்டியிட்டார். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை விட கணிசமான வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடிப்பார்கள் என்று அக்கட்சியின் சார்பில் கூறப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.